Hello guys, welcome to our YouTube channel. Take it easy, make it easy. ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஒரு வெப்சைட்டில் ஃப்ரண்ட் end எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்குது, அதில் நம்ம HTML பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். HTML என்னென்ன டேக்ஸ் இருக்குது, HTMLலாம் என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதோட கண்டினியூவேஷனாக HTML இருக்கக்கூடிய ரிமைனிங் பேசிக்ஸ் டேக்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் HTML யூஸ் பண்ணி ஒரு வெப்பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னதை ஒன்ஸ் அகேன் ரீகால் பண்ணிடுறேன். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம HTMLலாம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். HTMLங்கிறது ஒரு மார்க்அப் லாங்குவேஜ் தான், அது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் நம்ம டேக்ஸ் ஆஃப் HTMLல ஹெட் டேக், HTML டேக், பாடி டேக், பேராகிராஃப் டேக், ஆங்கர் டேக், இமேஜ் டேக், பிரேக் டேக், ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட் அண்ட் ஐஃப்ரேம் டேக் இதையெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதோட கண்டினியூவேஷனாக தான் நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய பேசிக் டேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டேக் வந்து டாக் டைப் டேக். டாக் டைப் டேக் அப்படிங்கிறது HTML5 அதாவது HTMLோட 5th வெர்ஷனில் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு டேக் தான் டாக் டைப். மோஸ்ட்டாக டாக் டைப் டேக் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா HTML டாக்குமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் லைனில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், இட் மஸ்ட் பி த வெரி ஃபர்ஸ்ட் லைன் இன் யுவர் HTML டாக்குமெண்ட். அதாவது நம்ம HTML டாக்குமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் லைனில் டாக் டைப் டேக் இன்பில்ட் பண்ணால் தான் அந்த HTML டாக்குமெண்ட் வந்து HTML5 வெர்ஷனை சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி HTML டாக்குமெண்ட் கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ நம்ம வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம். அதாவது டாக் டைப் HTML அப்படிங்கிற டேக் எந்த இடத்துல ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். HTML அப்படிங்கிற டேகை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டேகுக்கு முன்னாடி, அதாவது இருக்கிற நம்ம கொடுத்துருக்க எல்லா டேகுக்கும் ப்ரீவியஸாக தான் இந்த டேகை இன்பில்ட் பண்ணணும். டாக் டைப் டேக் நான் இன்பில்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டாக்குமெண்ட் HTML டாக்குமெண்ட் வந்து இப்போ HTML5 வெர்ஷனை சேர்ந்தது. இந்த டாக் டைப் HTML அப்படிங்கிறத நம்ம எனேபிள் பண்ணலை, அதாவது இதை நம்ம ஆட் பண்ணலை அப்படின்னா HTML டாக்குமெண்ட் வந்து 5th வெர்ஷனை சேர்ந்ததாக இருக்காது, நார்மல் HTML டாக்குமெண்ட்டாக மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் வந்து அடுத்த டேக்கு போகலாம். அடுத்த நம்ம பார்க்க போகிற டேக் வந்து டைட்டில் டேக். டைட்டில் டேக் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு வெப்பேஜில் டைட்டில் நம்ம செட் பண்ணுறதுக்காக தான் இந்த டைட்டில் டேக் யூஸ் ஆகுது. டைட்டில் அப்படின்னு நான் சொன்னோன்னே நீங்கள் ஃபஸ்ட்லேயே நான் ஹெட்டிங் அப்படிங்கிற ஒரு டேக் நான் சொல்லியிருந்தால அதை நீங்கள் வந்து ஹெட் டேக் யூஸ் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். பட் ஆனால் டைட்டில் டேக் வேறு, ஹெட் டேக் வேறு. இங்கே நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள், டேக் செட்ஸ் த டைட்டில் செட் ஆஃப் த வெப்பேஜ். அதாவது ஒரு வெப்பேஜுக்கான டைட்டில் செலக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த டைட்டில் டேக். கோஸ் இன்சைட் த ஹெட் செக்ஷன், அதாவது ஹெட் செக்ஷனுக்குள்ளே நம்ம டைட்டில் டேகை இன்பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, டைட்டில் டேக் ஷுட் பி அதாவது டைட்டில் டேக் வந்து ஒரு பேஜில் ஒரே ஒரு டைட்டில் மட்டும் தான் இருக்க முடியும். ஓகேவா, ஆனால் ஹெட்ஸ் வந்து அந்த மாதிரி கிடையாது, ஒரே பேஜில் நிறைய ஹெட் டேகை கூட நம்ம இன்பில்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, டஸ் நாட் ஷோ அப் த மெயின் பேஜ் ஆஃப் த கண்டென்ட். அதாவது HTML டாக்குமெண்ட்டோட மெயின் பேஜில் மெயின் கண்டென்ட்டாக டைட்டில் டேக் வந்து இருக்காது. ஓகேவா, டைட்டில் டேக்கை வந்து இந்த மாதிரி தான் டெவலப் பண்ணுவாங்க. அதாவது டைட்டில் டேக் கொடுத்துட்டு நம்ம உள்ளே என்ன டேட்டாஸ் கொடுக்குறோமோ அதை என்டர் பண்ணிவிட்டு டைட்டில் டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஹெட்டுக்கு உள்ளே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஹெட்டுக்கு உள்ளே நான் டைட்டில் டேக்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன். டைட்டில் டேக்கை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து நான் வெப்சைட் அப்படிங்கிறத என்டர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃபைல் சேவில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபைல் ஆல்ரெடி ஆட்டோ சேவில் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ப்ரௌசரில் போய் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்காக காப்பி பாத் கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அந்த ப்ரௌசரில்
அங்கே நான் காப்பி பண்ண URL இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெட் அப்படிங்கிறது ஹெட்டுக்குள்ளே வரும். அண்டு டைட்டில் அப்படிங்கிறது அந்த வெப்பேஜோட டைட்டிலாக வரும். இப்போ நான் உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெட் அப்படிங்கிறது நமக்கான ஹெட் ஃபைலாக, அதாவது ஹெட்டராக வந்திருக்கு. அண்டு நம்ம கொடுத்த அந்த வெப்பேஜோட டைட்டில் வந்து வெப்சைட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம். ஸோ இந்த வெப்சைட் அப்படிங்கிற டைட்டில் இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ நான் அகைன் வந்து வேற ஒரு வெப்பேஜுக்கு வந்து இன்னொரு வெப்பேஜ் கொடுக்கணும் அப்படின்னா கூட கொடுத்துக்கலாம். பட் ஆனால் ஒரு ஹெட்டில் ஒரே ஒரு அதாவது ஒரு பேஜில் ஒரே ஒரு டைட்டில் மட்டும் தான் நம்மளால் கொடுக்க முடியும். வேறு ஒரு புது பேஜ் ஓப்பன் பண்ணி தான் நம்மளால் இன்னொரு பேஜை கொடுக்க முடியும். இப்போ நான் இன்னொரு பேஜுக்கு போகணும் அப்படின்னா அந்த பேஜுக்கான நேம் வேறு தான் கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இதே நேமை என்னால் கொடுத்து ஒர்க் பண்ண முடியாது. நாம் வந்து இப்போ கண்டென்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம HTML டேக் என்ன டேக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிவ் டேக். டிவ் டேக் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலெக்ஷன் ஆஃப் டேக்ஸை வந்து இந்த ஒரு டேக்கை யூஸ் பண்ணி ஒரே டைமில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ராசஸ்க்காக தான் இந்த டிவ் டேக் யூஸ் ஆகுது. இந்த டிவ் டேக்கை வந்து கண்டெய்னர் டேக் அப்படின்னும் சொல்லலாம். டிவிஷன் அப்படி இல்லைன்னா கண்டெய்னர் டேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது குரூப் ஆஃப் டேக்ஸை வந்து குரூப் ஆஃப் HTML எலமெண்ட்ஸை வந்து ஒரே அட்டன் டைமில் ஒர்க் பண்ணி பார்க்கறதுக்காக யூஸ் பண்ண போகிறது தான் டிவ் டேக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிளில் நான் டேக்கில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். டிவ் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட் நான் க்ரியேட் பண்ணி அந்த அட்ரிபியூட்டில் கண்டெய்னர் அப்படிங்கிற ஒரு நேமை கொடுத்துட்றேன். அதில் வந்து அதாவது டிவ்வுக்குள்ளே H2 ஹெட் 2ல் வந்து அபவுட் மீன் கொடுத்துட்டு இதுக்குள்ளே ஒரு பேராகிராஃப், அதாவது டிவ்வுக்குள்ளே H2 ஹெட் 2வும் கொடுத்துக்கிறேன். டிவ்வுக்குள்ளே பேராகிராஃபும் கொடுத்து பேராகிராஃப்குள்ளே டெக்ஸ்டையும் என்டர் பண்ணிக்கிறேன். பேராகிராஃப் க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கே டிவ் ஓப்பன் பண்ணதை இங்கே டிவ் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். டிவ் டேக் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு அட்ரிபியூட் க்ரியேட் பண்ணணும். அட்ரிபியூட்காக நான் இங்கே வந்து ஒரு நேம் க்ரியேட் பண்ணி அட்ரிபியூட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அட்ரிபியூட் வந்து இங்கே கொடுத்துருக்க மாதிரி கிளாஸ் கண்டெய்னர், அதாவது இங்கே கொடுத்துருக்க கண்டெய்னர் அப்படிங்கிற ஒரு டேகையே இந்த டேகை அப்படியே நான் அந்த இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. கிளாஸ்க்குள்ளே கண்டெய்னர், கிளாஸில் கண்டெய்னர் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இதுக்கு உள்ளே வந்து நான் என்னோடய ஆல்ரெடி இங்கே H1 டேக் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதனால் நான் இந்த இடத்துல H2 டேக் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு எரர் காட்டுது. இந்த எரர் எதுக்காக காட்டுது அப்படின்னா, நான் இந்த டேகை வந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணலை. இந்த டேகை இப்போ வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். டிவ் வந்து எனக்கு இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த H2 டேகை வந்து நான் இதுக்குள்ளே எனேபிள் பண்ணிக்கிறேன். H2ல் வந்து விக்ரம் அப்படின்னு நான் டைட்டில் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணணும். பேராகிராஃப் டேக்கில் ஐ எம் விக்ரம் ஐ எம் ஃப்ரம் சென்னை. நான் என்னோடய டேட்டாஸை என்டர் பண்ணிட்டேன். டிவ் டேக்கை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள், ஒரே டைட்டில் வந்து விக்ரம் அப்படிங்கிறதும் வந்திருக்கு. நெக்ஸ்ட் நான் கொடுத்த பேராகிராஃபும் வந்திருக்கு. அதாவது ஒரே டேக்கை யூஸ் பண்ணி மல்டிபிள் டேக்ஸை அட்டன் டைமில் ஒர்க் பண்ணி பார்க்கறதுக்காக தான் இந்த டிவ் டேக் யூஸ் ஆகுது. இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு கொஷின் ரைஸ் பண்ணலாம்.
நான் ரெண்டு டேக்கையும் இண்டிவிஜுவலாக போட்டு இந்த ரெண்டு டேக்கையும் இன்னொரு டேக்குள்ளே போட்டு ஒர்க் பண்ணி பார்க்குறதுக்கு ரெண்டையும் தனித்தனியாகவே என்னால் ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்துக்க முடியுமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஷின் கேட்கலாம். பட் ஆனால் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு டேக்குள்ளே இன்னொரு டேக் யூஸ் பண்ணுறது ரொம்ப மேஜரான யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த டேகை நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து HTML அண்ட் HTML5 அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் நான் ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பேன். இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல போகிறேன். HTML அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணப்பட்ட வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ப்ராசஸ் தான் HTML அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் இப்போ HTML5 அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம சிம்பிளாக பார்க்கலாம். HTML வந்து கோட் க்ரியேட் பண்ணுறப்ப லாங் அண்ட் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அண்டு HTML5 வந்து HTML கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த டேக் தான் டாக் டைப் HTML. இதை தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட் டேக்காக இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் அடுத்து வந்து ஆடியோ ஃபைல்ஸ் அப்படி இல்லைனா வீடியோ ஃபைல்ஸ் நம்ம ஏதாச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபைல்ஸை வந்து டேரெக்டாக நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணி அப்படின்னா ஏதோ போர்ட் மூலயமா ஆட் பண்ணி தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் HTML5ல் வந்து இதுக்கான ஒரு டேகையே கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஆடியோ ஃபைல்ஸாக இருந்தால் ஆடியோ டேக் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வீடியோ ஃபைல்ஸாக இருந்தால் வீடியோ டேக்கே யூஸ் பண்ணிக்கலாம். அது நெக்ஸ்ட்டு வந்து நேட்டிவ் சப்போர்ட் ஃபார் த டிராயிங். அதாவது ஏதோ ஒரு இமேஜஸை நம்ம எடிட் பண்ணணும் இல்லை ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னா நம்மளால் HTML வந்து டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது, டிராயிங் சப்போர்ட் பண்ண முடியாது. பட் HTML5ல் வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணலாம் அண்ட் SVG ஃபார்மேட்டில் நம்மளால் கிராஃபிக்ஸை ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ரியல் வேர்ல்டு ப்ராஜெக்டை எப்படி க்ரியேட் பண்ணலாம், அதாவது HTML மட்டும் வச்சு எப்படி நம்ம ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் HTML டேக்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணுங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். அதாவது வெறும் HTML மட்டும் வச்சு எப்படி ஒரு வெப்பேஜை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வித்தவுட் CSS அண்ட் JavaScript பேக் அண்ட் டேட்டாபேஸ் இல்லாமலேயும் நம்ம இந்த வெப்பேஜை வந்துட்டு டெவலப் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த இமேஜஸ் எல்லாம் வந்து நான் டவுன்லோட்ஸில் HTML மை ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டில் நான் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்மளோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்களும் வந்துட்டு இதை ப்ராஜெக்டை நீங்களும் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு நீங்கள் 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். ஸோ இது வந்துட்டு டாக்குமெண்ட் டைப் HTML லாங்குவேஜ் வந்துட்டு இங்கிலீஷ், நம்ம இங்கிலீஷில் பண்ண போகிறோம். மற்றபடி மற்ற தமிழ், ஹிந்தி இந்த மாதிரி நிறைய இதுலேயும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்புறம் கேர்செட், இந்த UTF அப்படிங்கிறது வந்துட்டு எமோஜாய்ஸ் அந்த அன்வான்ட் கேரக்டர்ஸ், ஸ்ட்ரேஞ்ச் கேரக்டர்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வியூ பார்ட், கண்டென்ட், வித்து இதெல்லாம் வந்துட்டு நம்ம மொபைல் அந்த டேப்பில் வந்துட்டு லேப்டாப்பில் விசிபிள் ஆகிற மாதிரியே விசிபிள் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இது வந்து பேசிக்காக கொடுத்து வச்சுருக்கிற ஒரு விஷயம். ஸோ 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்துடும். ஸோ நம்ம டைட்டிலை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜ் அண்டு இதில் எப்படி இமேஜ் சென்டரில் செட் பண்ணுறது, ஸோ இந்த கோடு எப்படி வருது, இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரெக்கிங். ஸோ இந்த ட்ரெக்கிங் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்துட்டு விசிபிள் ஆகிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அது எப்படின்னு. இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிற இருக்கிற இடத்துல ட்ரெக்கிங் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இதை நான் இந்த பாத்தை காப்பி பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி காப்பி பாத் கொடுத்து நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரெக்கிங் அப்படின்றது வந்துடுச்சு. ஆனால் இந்த லோகோ வந்துட்டு நம்மளுக்கு வரணும். ஸோ அது எப்படி வரணும் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் லிங்க் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. லிங்க்குன்னு கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இது எதுவுமே வேண்டாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இந்த ரெல் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு டபுள் கொட்டேஷனில் ஐகான் கொடுத்துக்கோங்க. ஸோ டைப் வந்துட்டு இமேஜ் /png அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ href அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வந்துட்டு நம்மளோட அந்த லோகோ அது வந்துட்டு கொடுத்துக்கலாம், logo.png. ஸோ நீங்கள் இந்த மாதிரி லோகோவில் கொடுக்கும்போது நீங்கள் பிஎன்ஜியில் தான் கொடுக்க முடியும், ஜேபேக்கில் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் இது. அடுத்து வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜ் அண்டு இந்த இமேஜு இந்த ஃபாண்ட் சைஸ் எல்லாம் எப்படி பெருசு பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வித்தவுட் சிஎஸ்எஸ், இது சிஎஸ்எஸில் தான் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம ஹெச்டிஎம்எல்ல மட்டும் உங்களுக்காக ஸ்பெஷலாக பண்ணுறோம். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸ்டைல் கொடுத்துட்டு அதில் பாடி அப்படின்னு கொடுத்துக்கோங்க, ஓப்பன் கர்லி பேஸ், க்ளோஸ்டு கர்லி பேஸ். அண்டு நம்ம இப்போ பேக்ரவுண்ட் இமேஜை செட் பண்ண போகிறோம். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துக்கோங்க, அதில் வந்துட்டு யூஆர்எல் கொடுத்துட்டு நம்ம எவரெஸ்ட் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஈன் டைப் பண்ணோடனே எவரெஸ்ட் ஜேபெக்னு வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்துருச்சு, ஆனால் அந்த இமேஜ் வந்து ஃபுல்லாக வரல. ஸோ இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் ரிப்பீட் அப்படின்னு இருக்கிறத நோ ரிப்பீட்னு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் அதுவும் வந்துட்டு ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பேக்ரவுண்ட் சைஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட வெப்பேஜை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சுங்களா. இதில் இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு இதுலேயும் வந்துருச்சு. அடுத்து வந்துட்டு இந்த மவுண்ட் எவரெஸ்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம சிஎஸ்எஸில் தான் இந்த மாதிரி பெருசாக பண்ணுறது, இந்த மாதிரி பண்ண முடியும். ஆனால் நம்ம சிஎஸ்எஸ் இல்லாமல் பண்ணுறதுனால அது வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ h1 அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் கர்லி பேஸ், க்ளோஸ்டு கர்லி பேஸ். ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு ஒரு 70 பிக்சலில் வச்சுக்கோங்க. ஸோ பிக்சல்லையும் வைக்கலாம், பர்சன்டேஜ்லையும் வைக்கலாம். நான் பிக்சல் தான் வைக்கிறேன். அப்புறமேட்டு டெக்ஸ்ட் அலைன். ஸோ நீங்கள் வெறும் டெக்ஸ்ட் அலைன் கொடுக்கலன்னா உங்களுக்கு வந்துட்டு லெஃப்ட் சைடில் மட்டும்தான் ஷோ ஆகும். ஸோ சென்டரில் இருக்கணுமா, லெஃப்ட்டில் இருக்குமா, ரைட்டில் இருக்குமான்றது நீங்கள் சொல்லணும். இல்லைன்னா அப்படியே இருந்தால் எனக்கு ஓகேனா கூட ஓகே தான். நான் வந்துட்டு சென்டரில் வைக்கிறேன். ஸோ அதனால் சென்டர்னு கொடுத்துட்டேன். அதே மாதிரி நம்ம h2க்கும் ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு வைக்க போகிறோம். அதோட ஃபாண்ட் சைஸ் 30 பிக்சல். அதே மாதிரி பேராகிராஃப் டேகுக்கும் வைக்க போகிறோம். ஸோ அதோட ஃபாண்ட் சைஸ் ஒரு 25 பிக்சலில் வைக்கிறேன். ஸோ இதெல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹெட் அண்ட் பாடி டேகுக்கு போயிடலாம். ஸோ இதெல்லாமே இப்போ வந்துட்டு நம்ம h1 வந்து கொடுத்துடலாம். h1 வந்துட்டு மவுண்ட் எவரெஸ்ட் அப்படிங்கிறது தான் நம்மளோட டைட்டில். ஸோ இதில் இருக்கிற மாதிரியே மவுண்ட் எவரெஸ்ட்
இது கொடுத்தோடனே நம்மளுக்கு சென்டரில் வந்துருச்சுங்களா. ஆனால் இதுவே நீங்கள் வந்துட்டு H1 டேக்கில் இந்த சென்டர் கொடுக்கலனா உங்களுக்கு வந்துட்டு இந்த லெஃப்ட் சைடில் தான் வரும். ஆட்டோமேட்டிக்காகவே இது வந்து ஃபஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகும். ஸோ நீங்கள் சென்டர்னு கொடுத்தா தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த சென்டரில் வரும். ஸோ அது மட்டும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எங்கே வேணுமோ அது நீங்கள் வர வைக்கணும். ஸோ அது கொடுக்குறத நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த ஃபஸ்ட்டு எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் இதை கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாமே நான் ஒரு நோட் பேடில் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்துட்டு இந்த H2 டேக்கில் அது கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்துருச்சு. அடுத்து வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு எவரெஸ்ட் பேஸ் கேம்ப்னு வந்துருச்சு. ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இங்கே அந்த ஸ்பேஸ் இல்லை. நீங்கள் கீபோர்டில் மவுஸோ ஸ்பேஸோ கொடுத்தனாலும் அது வந்து ஒர்க் ஆகாது. இதுக்கு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கான ஆட்ரிபியூட் வந்துட்டு EMSP. ஸோ இதுதான் அதோட ஆட்ரிபியூட். இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் வந்துடும். ஸோ வந்திருக்குங்களா, இதுதான் அது. ஸோ இப்போ நம்மளுக்கு இதில் இருக்கிற மாதிரியே எங்கேயும் வந்துருச்சு. அடுத்து வந்துட்டு இந்த இமேஜ். ஸோ இந்த இமேஜ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு இமேஜுன்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த சோர்ஸில் வந்துட்டு உங்களுடைய இமேஜ். ஸோ அங்கே வந்துட்டு கேம்ப் இமேஜ் வச்சுருக்கேன். ஸோ கேம்ப் டாட் அப்படின்னு கொடுத்தோன்னே ஜேபேக்னு வந்துடும். அதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ வந்துட்டு இந்த இமேஜ் விசிபிள் ஆகும். ஆனால் இது வந்து சென்டரில் வரணும். ஸோ இது லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. அது எப்படி சென்டரில் கொண்டு வரணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ட்டில் வந்துட்டு சென்டர்டு இமேஜ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டைல், அதில் வந்துட்டு டிஸ்பிளே கொடுத்துக்கோங்க. ஸோ டிஸ்பிளே கொடுத்ததுக்கப்புறம் பிளாக் கேட்கும், அதையும் என்ட்ரு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மார்ஜின். ஸோ மார்ஜின் ஆட்டோன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இமேஜ் வந்துட்டு சென்டரில் வந்திருக்கும். ஸோ இங்கே வந்த மாதிரியே வந்திருக்கும். அடுத்து வந்துட்டு இந்த பேராகிராஃப். ஸோ இந்த பேராகிராஃப்லேயும் இந்த ஸ்பேஸ் இருக்கும். அது எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, நம்ம வேறு வழி இல்லை, அது 3 டைம் என்ட்ரு பண்ணால் தான் வரும். ஸோ அது எப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முடியலன்னா என்னோடய வீடியோவை வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அந்த பேராகிராஃப் வந்துட்டு இந்த அண்டு EMSPன்னு இருக்கிறத நான் அப்படியே 3 டைம் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து அந்த பேராகிராஃப் டேகை வந்துட்டு நாங்கள் காப்பி பண்ணியிருக்கேன். இதை காப்பி பண்ணி நாங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லைன் நம்மளுக்கு வேணும். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு ஹெட்டு, அதுக்கப்புறம் அதில் ஃபஸ்ட்டு, அப்புறம் இமேஜ், அந்த பேராகிராஃப் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம ஒரு லைன் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு HR டேக் கொடுத்துக்கலாம். HR கொடுத்துட்டு ஸ்டைல், ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் HR அப்படின்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு லைன் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும்.
ஸோ வந்திருக்குங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இந்த லைன் வந்துடும். ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு இங்கே சென்டரில் இந்த ஹரிசாண்டலாக ஒரு கலரோடு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஹெச்ஆர் கொடுத்துட்டு ஸ்டைல் வித்து கொடுத்துக்கோங்க. வித்து வர வந்துட்டு ஒரு 50% கொடுத்துக்கோங்க. அண்ட் மார்ஜின் வந்துட்டு ஆட்டோ கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு செமிகாலன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோ கேட்கும். அது என்ட்ரு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் செமிகாலன் கொடுத்துட்டு இல்லை நீங்கள் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே தான் கொடுக்கணும். அது கொடுத்ததுக்கப்புறம் கலர். ஸோ கலர் வந்துட்டு நான் ஆரஞ்சு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அது கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஸ்பேஸ் வரக்கூடாது. ஸோ இப்போ நம்மளோட இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லைடு வந்திருக்கும். ஸோ இதே பேஸ் பண்ணி தான் அடுத்த 2 இருக்குது. அடுத்த 2 நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். சிம்பிள் தான். இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே எந்த இடத்துலையும் நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் வரக்கூடாது, அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டன்னிங் இமேஜ் அண்ட் அதோட பேராகிராஃப் ஆட்ரிபியூட்டும் நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதை நோட் பண்ணிட்டுருக்கிறேன். இதை நோட் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட வெப்பேஜ் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு. அடுத்து இதே மாதிரி ஒன்று பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளோட அவுட்புட் வந்து செக் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு கடைசியில் இந்த மாதிரி ஃபுல் லைனாக ஒரு பிளாக் கோடாக நம்மளுக்கு வரணும். ஸோ அது எப்படி வரணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வித்தெல்லாம் எடுத்துருங்க. ஸ்டைல் வித்து இதெல்லாமே எடுத்துகிட்டு கலரில் போயிட்டு நீங்கள் வெறும் பிளாக்னு மட்டும் கொடுத்தா போதும். ஸோ அந்த பிளாக் கலர் நம்மளுக்கு விசிபிள் வந்துடும். அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு வெப்பேஜை ஒரு சிஎஸ்எஸ் ஜாவாஸ்கிரிப்ட் இல்லாமல் வெறும் HTML வச்சு எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம சேனல் இது வந்துட்டு ஸ்பெஷலாக உங்களுக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ அடுத்து நம்ம சிஎஸ்எஸ்ஸையும் பார்க்கலாம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் சிஎஸ்எஸ் ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ் இது எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி மினி ப்ராஜெக்டாக நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு பண்ணி காட்டுறோம். ஸோ நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ கைஸ்.